வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி மூலியமாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். வணக்கம் நேயர்களே. நார்மலாக நமக்கு பூமிகாரகன், தைரியகாரகன், எதையும் சாதிக்க வேண்டிய திறமைகாரகன் அப்படின்னு சொல்ல, போல்ட் மைண்டட் ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, பிளட் பாயில்டு பர்சன் அப்படின்னு சொல்லுவான். இரத்த கொதிப்புள்ளவர்கள், வேகமாக எதையுமே முடிவெடுத்து விடார்கள், அப்புறம் தான் விவேகத்தை பற்றி யோசிப்பார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாம் அந்த செவ்வாய் ரிலேட்டடாக வந்துடும். முதல்ல வேலை, அதுக்கப்புறம் தான் வெட்டிட்டு பேசு அப்படின்னு சொல்லுவான்ல, பேசிட்டு வெட்டுறதில்ல, வெட்டிட்டு பேசு அப்படின்வான். அந்த மாதிரி நீங்கள் எதையுமே செஞ்ச பிறகு தான் யோசிக்கக்கூடிய ஒரு சினரியோ இருக்குதுன்னா அந்த செவ்வாயோடைய தாக்கம். அந்த செவ்வாய் வக்கரகதியிலிருந்து நான் எப்படி வந்திருக்கோன்னா அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். சோஃபா சோ குட் இது நாள் வரைக்கும். இந்த திருக்கணித பிரகாரம் 25 திருக்கணித பிரகாரமே வக்கரகதி நிவர்த்தி ஆகிடும். வாக்கிய பிரகாரம் பிப்ரவரி 28 நிவர்த்தி ஆகும். அந்த நிவர்த்தி ஆன உடனே யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு பெனிஃபிட் அப்படின்னு போய் பார்க்கலாம். எனக்கு இந்த பெஸ்ட் பெனிஃபிட், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மேஷராசிக்கு உங்கள் ராசிநாதனே அவர் தான். விருச்சிக ராசிக்கும் அவர் தான். இருந்தாலும் மேஷராசி ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் என்ற 3 நட்சத்திரத்தையும் ஒருங்கே அமைந்தவர்கள் நீங்கள். அந்த அஸ்வினி நட்சத்திரம் எப்பவுமே கிரியேட்டிவ் ஐடியாஸ் உண்டு. பரணி நட்சத்திரம் சுக்கிரன் நட்சத்திரம், அதுவும் ரொம்ப நளினமான நட்சத்திரம். கார்த்திகை முதன்மை நட்சத்திரம். இந்த 3 பேரும் ஒன்றா தான், கிரியேட்டிவ், நளினம் அண்ட் முதன்மை ஒன்றா இருந்ததுன்னா இவங்க எப்போயும் பெஸ்ட் ஆஃப் நிற்கணும் அப்படின்னு இருக்கும். அதனால் உலக பணக்கார லிஸ்ட்டில் பார்த்தோன்னா மேஷராசிக்காரர்களும் 1வது லிஸ்ட்டில் இருப்பாங்க நார்மலாகவே. ஸோ அப்படி பார்க்கும்போது எப்பயுமே நான் நல்லா இருக்கணும் சார், ஏன்னு தெரில, ஏதோ ஒன்று ஸ்ட்ரக் ஆச்சுன்னா, இந்த உங்கள் ராசிநாதன் வக்கரத்தில் இருந்தார் பார்த்தீங்களா 3ஆம் இடத்துல, அதனால தான் இன்னும் தெரிஞ்சிங்க. இப்போது அவர் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார் அப்படின்னா என்ன ஆகும்னா ஃபன் ஃப்ளோ வர ஆரம்பிச்சிடும். எங்கெல்லாம் ஸ்ட்ரக் ஆச்சோ போனோம் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். முயற்சி திருவினையாக்கி உங்களுக்கு வரக்கூடிய பணங்கள் ஃப்ளோவில் வர ஆரம்பிச்சிடும். அது செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம் அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலைன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம கேட்டது எல்லாத்தையும் நம்ம அப்படி ரிப்ளிண்ட் பண்ணி பணமாக மாற்றணும்னு யோசிச்சிங்கல்ல, இன்றைக்கி அதை செய்ய முடியலேன்னு தவிச்சிங்கல்ல, அதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணும் இல்லையா. இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய விஷயந்தான் வள்ளுவர் முதலே சொல்லிட்டு போயிட்டார். நீங்கள் முதல்ல என்ன கேட்டிங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிடிச்சி வாங்கிடுங்கன்றதான். முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயானவர் புத்திசாலித்தனமான இருக்கக்கூடிய மிதுனத்தில் அமர்ந்திருந்தனால, வக்ரகதியில் அமர்ந்திருந்தனால கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருந்தீங்க. தனம் கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருந்தது. இப்போ அந்த தனத்தினுடைய ஃப்ளோ வர ஆரம்பிச்சிடும். இப்போ தனம் ஃப்ளோ வந்துடுச்சுன்னா எப்படி இருக்கும்? வா நான் இப்போ நல்லா சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தைரியத்தோடு அடுத்த செயலை காட்டான்னு சொல்லிங்க. ஓகே, உங்களுக்கு லாபத்தான அதிபதியும் லக்னத்தின் அதிபதியும் அவர் தான், 8க்கு அதிபதியும் அவர் தான். அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்தெல்லாம் பணம் வரும்ன்றது தான் அங்கே குறிப்பு. நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சார் நான் இங்கேருந்து பணம் வரும்னு, அங்கெல்லாம் பணம் வந்துச்சு சார், சடசடன் பணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சடசடன் பணம் வர ஆரம்பிச்சிடும். உங்கள் பூமியெல்லாம் விற்காத பூமியெல்லாம் விற்க ஆரம்பிக்கும். அந்த வாங்கிறதுன்றது புதுசாக வாங்கிறதெல்லாம் வாங்க ஆரம்பிப்பீங்க. எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் யுவர் ரியல் எஸ்டேட் ரிலேட்டட் மேட்டர்ஸ் எல்லாம் நல்லது நடக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமாக பெரினீலாக நிறைய ஃப்யூச்சர்லேயும் நிறைய வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த வக்கர நிவர்த்தி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இதே போல் இன்னொருத்தருக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அது நத்திங் பட் சிம்மராசி. சிம்மராசிக்கு எப்படி இருக்குன்னாக்க, அவருக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இந்த வக்கர நிவர்த்தி ஆறுது. இவருக்கு 9ஆம் அதிபதியும் அவர் தான், 4ஆம் அதிபதியும் அவர் தான்றதுனாலே இவர் கொடுக்கக்கூடிய பலன்களும் நல்லதாக அமைய போகிறது. மனை வாகனம் அப்படிலாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களே, வீடு மனை வாகனம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்து விஷயங்கள், அதனுடைய லாபங்கள் வரணும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் பிரகாரம் வரணும்லாம் எதிர்பார்த்து இருந்தீங்க இல்லையா, இது எல்லாத்தையும் உங்களுக்கு வைடு ஓப்பன் பண்ணி கொடுத்துருவார். இந்தா வா வாங்கிக்க, எல்லாத்தையும் பண்ணு. புதுசாக வெஞ்சர்லாம் க்ரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, அந்த வெஞ்சர்லாம் க்ரியேட் ஆகும். நீங்கள் கடகடன்னு எல்லா விஷயம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சிங்க, இதை ஆரம்பிச்சிருவீங்க. இதெல்லாம் கிடுகிடுன்னு ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருவீங்க. தெரியவே இல்லைங்க எப்படி பண்ணேன்னு. நோ வந்தது, அவங்க வந்தாங்க காசு கொடுத்தாங்க, இவங்க வந்தாங்க காசு கொடுத்தாங்க, எப்படி பண்ணேன்
காசுகள்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அந்த தைரியத்தை வச்சு குருட்டு தைரியம்னு சொல்லுவோம். அசட்டு தைரியம் இல்லை, குருட்டு தைரியம். அந்த தைரியம் வந்த உடனே கடகடன்னு வேலை ஆரம்பிச்சிடும். எதையும் முன்னின்று முதல்ல கால் வைக்கிறது தான் கஷ்டம். உங்களுக்கு முதல்ல கால் வைக்கிறதுக்கு மனசு வந்துடும். நான் செய்கிறேன் சார் பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் போய் நிற்பீங்க. நீங்கள் இருக்கிற தைரியத்தில் 4 பேர் வந்துடுவான். அப்படி 4 பேர் வர ஆரம்பித்தோடனே பணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. அவங்க எல்லாரையும் கொட்டுக்கோப்பாக கோட்டு போகிறதுக்கு தான் இப்போ யோசிச்சிங்க. இது வந்துருச்சு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த கொஞ்சம் பண்ணிங்கன்னா கடகடன் நீங்கள் எதிர்பார்க்காத வேலைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே நான் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன் சார், ஸ்டக்காக நிற்கிறேன் சார் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள், திருப்பியும் ஸ்டார்ட் ஆகிடும். ஏற்கனவே கொஞ்சம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வச்சுருந்தேன் சார், கொஞ்சம் ஓடலை சார், இப்போ ட்ரை பண்ணுங்கள் சார், ட்ரை பண்ணி ஓடுவோம் சார். இண்டஸ்ட்ரியில் ரொம்ப சுணக்கமாக இருந்தது, ஃபேக்ட்ரியில் இருக்கிற லோன்ஸ்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகலை சார், இப்போ ட்ரை பண்ணுங்கள் சார், செட்டில் ஆகிடும். இப்படி ஒன்று இப்போ செய்யுங்க சார்னு இப்போ ராமசாமின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இப்போ செய்யுங்கன்னு சொல்லுவான். அந்த மாதிரி இப்போ செய்கிறது அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. கடன்னு உங்களுக்கு வேலை ஆரம்பிச்சிடும். அப்படி நடந்ததுன்னா எப்படி இருக்கும்? சந்தோஷம் தானே. வில் பி ஹாப்பிலி வார்ம்லி வெல்கம் தட் இல்லைங்களா? அதனால் செவ்வாய் தைரிய ஸ்தானத்தின் அதிபதினால் தைரியம் முன்னாடி வந்து நிற்கும், உங்களுக்கு தனம் வர ஆரம்பிச்சிடுங்கிற ப்ளஸ் பாயிண்ட் இந்த பீரியடில் இருக்குன்றதை மனசில் வச்சுக்குவோம். அடுத்தது மகர ராசிக்காரர்கள். இவர்களுக்கு நிறைய ப்ளஸ்ஸஸ் இந்த வருஷம் இருக்குது. அதில் 1 ப்ளஸ் தான் இந்த செவ்வாய் வக்கர நிவர்த்தி. 6ஆம் இடம் அப்படிங்கிறது இவருக்கு ரொம்ப மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதும், செவ்வாய் பாதகாதிபதி அப்படிங்கிறதும் மனசில் வச்சுக்கணும். 11க்கு லாபஸ்தானாதிபதியாக இருந்தாலும் 4-11க்குரியவன், 11க்குரியவன் அப்படிங்கிறது பாதகத்தை ஏற்படுத்தக்கூடியவன். இவன் மறைந்து விடுவது ரொம்ப நல்லது. எப்போவும் கெட்டவன் கெட்டினேன் ராஜயோகம்னு சொல்லுவான். இவனுக்கு எவன் மறைகிறான், கெட்டவன் மறைஞ்சிட்டா ரொம்ப சந்தோஷம். அப்படிப்பட்டவன் வக்கரத்தில் இருந்தபோது இந்த மனிதனுடைய தொழில் இவனுக்கு ரிஃபரன்ஸ் பண்ணிடுச்சு. தைரியத்தை கொஞ்சம் அதைரியப்படுத்திடுச்சு. எந்த காரியத்தை செய்யலான்னு முன்னே வைப்பாங்க, இருக்கட்டுங்க 2 நாள் கழித்து செய்யலாமே, ஒரு டிலே அதுதான் இவங்களுடைய ப்ரொலாங்கிங் இஷ்யூஸாக இருந்துகிட்ருக்குது. அன்னன்னைக்கு செய்கிறதுன்னு ஈஓடின்னு சொல்லுவான், எண்ட் ஆஃப் த டே ரெசல்யூஷன்ஸ்னு. அது இன்றைக்கி வேண்டாம், நாளையிலேருந்து இன்றைக்கி முடிச்சுட்றேன்னு ஒரு கமா போட்டுகிட்டே போயிட்டு இருந்தீங்க. இந்த கமா நின்று போச்சு, இனிமேல் ஃபுல் ஸ்டாப், வேலை நடக்க போகுது அப்படிங்கிறத மனசில் எடுத்துக்கிடுங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தைரியமாக, அதாவது எப்படின்னா நீங்கள் அழகாக ப்ரோக்ராம் பண்ணிவிடுவீங்க. அதை ப்ரெசென்ட் பண்ண அந்த கமெண்ட் பட்டன் மட்டும் அழுத்தாமல் வச்சுருந்தீங்க. இன்றைக்கி அந்த கமெண்ட் பட்டன் அழுத்த போகிறீங்க. இப்படி அழுத்தின உடனே என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் ரன் ஆகும். எரர் இருந்தால் கேட்டும், இல்லைன்னா ரன் ஆகி உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் ஆகிடும். இதுதான் உங்களுக்கு சினரியோ. இது தைரியமாக எஸ் வாட் எவர் இட் கம்ஸ் ஐ எம் கோயிங் டு ஃபேஸ் இட் அப்படின்னு அழுத்துங்க. வர்றதெல்லாம் நல்லதாக தான் வரப்போகுது. எப்படி வரணும்னா பண வரவு நீங்கள் யோசிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு 6 மடை திறந்தால் எப்படி வருமோ அப்படி வரும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு 6 வெள்ளம்லாம் வருது இல்லையா, அது மாதிரி 6 அந்த அணையிலேருந்து திறந்து விட்டோன்னே அப்படி ஃப்ளோ வருது இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளோ வரும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஃப்ளோவோட தைரியமோடு சேர்ந்த தைரிய லக்ஷ்மி அப்படி கொட்டுவோம். ஏற்கனவே லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்க ரெடியாக இருக்கக்கூடிய சுவாமி இப்போது தைரியத்தை விரிவுபடுத்தி நான் முன்னேற்றுதேன், வாங்க பின்னாடி எல்லோரும் வாங்கன்னு கூட்டிகிட்டு போவோம். அப்போது யாரிடம் பணம் இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது புராண காலத்தில். யாரிடம் தைரியம் இருக்கிறதோ அவரிடம் பணம் வரும்னு சொல்கிறது சுவாமி. ஏன்னா தைரியம் வந்துடுத்துனா அவர்கிட்ட போர் குளம் இருக்கும், அதை வச்சுட்டு சம்பாதிச்சிடணும். அவங்கக்கிட்ட குடும்பம்லாம் இருக்கும், அந்த குடும்பத்தை காப்பாற்றணும். என்ன வரும், அவங்க கூட சுற்று சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த குடும்பத்தை காப்பாற்றுற அந்த சூழ்நிலையினால் இவருடைய வளர்ச்சி ஏறும். அங்கே சுவாமி எப்பவுமே அனுகிரகமாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறதுனால எங்கே தைரியம் இருக்கிறதோ அங்கே பணம் வரும். அப்படிங்கிறதுனால தைரியம் 6ஆம் இடத்திலே மறைந்திருப்பது, மாரகாதிபதியாய் மறைந்திருப்பதனாலே மகர ராசிக்கு அனைத்து விதமான பலன்களையும் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு இந்த காலம். இந்த வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு சினரியோ உங்கள் வாழ்க்கையில் 3 ராசிக்காரர்களுக்கும் சுபிட்சமான வாழ்க்கை அமையட்டும். அதற்கு முருகப்பெருமானின் திருவருளும் அவருடைய ஆசையும் நமக்கு எப்போதும் இருக்கட்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.